வணக்கம். ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி 2026 முதல் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி 2026 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் டி நல்லபிரமா பேசுகின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜிண்ட சித்தரையும் கரூரா சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம், அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரங்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப், அவற்றிலே நவரத்தினங்கள் மற்றும் உத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, கருங்காலி மாலை போன்றவைகள் எளிய வழியில் விற்கப்படுகின்றது. விருப்பப்படுங்க, என்னை அணுகலாம். இனி இவ்வார கிரக நிலைகளை பார்க்கலாம். ஆண்டுகோள்களை பொறுத்தவரை இவ்வாரம் ஒரு அபூர்வமான வாரம். காரணம், 6 கிரகங்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை தன்னுடைய சொந்த நட்சத்திரங்கள் இருக்கப் போகின்றார்கள். இது பல 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய ஒரு அபூர்வ நிகழ்வு. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ஆண்டுகோள்களை பொறுத்தவரை மிதுன ராசியில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தை சஞ்சாரம் செய்கின்றார். கேதுவோ சிம்ம ராசியிலே தன்னுடைய சொந்த நட்சத்திரமான மகத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். ராகுவோ கும்ப ராசியிலே தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். சனீஸ்வர் பகவானும் மீன ராசியிலே தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதில் சஞ்சாரம் செய்கிறார். இது ஆண்டுகோள்களை பொறுத்தவரை அவர்கள் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் சஞ்சாரம் செய்கிற மிக சிறப்பு அமைப்பு. இவற்றில் இந்த வாரத்தை பொறுத்தவரை ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி சுக்கிர பகவான் மேஷராசியில் அமர்ந்திருக்கின்றவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பரணியில் சஞ்சாரம் செய்ய போகின்றார். எனவே ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி 5 கிரகங்கள் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றது. மாதக்கோள்களை பொறுத்தவரை சூரியன் மற்றும் செவ்வாய் மீன ராசியிலே சனியோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள். மற்றொரு ஆண்டுகோளாகப்பட்ட புதன் பகவான் கும்பராசியிலே ராகுவோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார். இவ்வாரத்தை பொறுத்தவரை 11ஆம் தேதி புதன் பெயர்ச்சி. புதன் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகி நீச்சம் பெறுகிறார். இருப்பினும் குருவோடைய வீட்டில் அமர்ந்திருக்கின்றார். அப்பொழுது மீன ராசியில் 4 கிரகங்கள் இருக்கிறார்கள். அதாவது சனி, செவ்வாய், சூரியன், புதன். இந்த 4 கிரகங்கள் இருந்தாலும் இந்த 4 பேருக்கு மீனராசியில் அமர்ந்திருக்கின்ற 4 கிரகங்களுக்கு சனி, சூரியன், செவ்வாய், புதனுக்கு வீடு கொடுத்த குருவோ அவர்களுக்கு கேந்திரத்தில் இருப்பதனால், அதாவது மீனராசியில் அமர்ந்திருக்கின்ற கிரகங்கள் மிகவும் பலம் பெறுகின்றது. இவற்றிலே இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திர பகவான் ஏப்ரல் 11 அன்று திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அப்பொழுது 6 கிரகங்கள் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிற அபூர்வமான ஒரு மிக விசேஷமான ஒரு கிரக நிலைகள் ஏற்படுகின்றது. இது ஒரு அற்புதமான அமைப்புங்க. எந்த ஒரு கிரகங்களும் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் இருந்தால் பலம், அவங்க சொந்த வீட்டில் இருந்தால் அது ஆட்சி. ஆனால் அதே சமயத்தில் சொந்த வீட்டில் இருக்கின்றதை விட சொந்த நட்சத்திரம் இருப்பது மேலும் பலம். ஏனெனில் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது எப்பொழுதும் ஆண்டுக்கோள்கள் மற்றும் மாதக்கோள்கள் அவங்கவுங்க சொந்த வீட்டிலாம் 6 கிரகம் ஆட்சியாக இருக்கும் பொழுது ஒருத்தர் பார்த்துப்பாங்க. அது பலம், கிரக யுத்தம் ஏற்படும். ராமருடைய ஜாதகத்திலாம் பார்த்தீங்கன்னா 6 கிரகங்கள் ஆட்சியாக இருப்பாங்க. ஆனால் அவங்கவுங்களுக்குள்ள கிரக யுத்தம் ஏற்படும். ஆனால் அவர்களுடைய நட்சத்திரத்தில் இருக்கின்ற இந்த மாதிரி கிரக யுத்தம் ஏற்படாது. எனவே இந்த வாரத்தில் பிறக்கின்ற குழந்தை அபூர்வமான ஒரு ராஜயோகத்தில் பிறக்கக்கூடிய குழந்தையாக அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. இனி உங்கள் ராசிக்குரிய பலாபலன்களை பார்க்கலாம். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்திலே நீங்கள் வேலைக்கிழமையிலே குரு வழிபாடு செய்வது, சனிக்கிழமையிலே சனீஸ்வர வழிபாடு செய்வது மிகவும் நன்மைகளை கொடுக்கும். அவையும் நீங்கள் செய்து நலம் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். இனி உங்கள் ராசிக்குரிய பலாபலன்களை பார்க்கலாம்.
மேஷ ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மேஷராசி சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? 6 இடங்கள் அவர்களுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார்கள். இவற்றிலே குரு யோகாதிபதி சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு பகவான் அவருடைய சொந்த நட்சத்திரம் குருவோடைய பார்வை பெறுகிறார். இது மிக அற்புதமான ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் ராசியாதிபதியான செவ்வாய் 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் சனியோடு சேர்க்கை பெற்றார். சூரியனோடும் சேர்க்கை பெற்றிருக்கிறார். ஆனால் சனி செவ்வாய் சேர்க்க ஒரு யுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இருப்பினும் 12ஆம் இடத்தில் சனி இருக்கின்ற பொழுது லாபஸ்தானம் 11ஆம் இடம் கும்பராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை எப்படி நான் கூறினோ அதே பொருந்தும் செவ்வாய்க்கும் ராகுக்கும் கேதுவுக்கும். அதுதான் கோச்சார வேதை. ஆகையால் செவ்வாய் 12 இருக்கின்ற பொழுது, செவ்வாய் விரயஸ்தானம் 12 இருக்கின்ற பொழுதும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் பாதிப்பில்லை. ஆனால் 12ஆம் இடம் விரயஸ்தானம், செலவுகள் கண்மூடித்தனமாக இருக்கும். தேவையற்ற செலவுகள், எதிர்பாராத செலவுகள். இவ்வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. திங்கள் செவ்வாய் இந்த நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த நாட்களிலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் அதற்கு முன்னதாக சந்திரன் உங்கள் ராசிக்கு 7 இருக்கின்றார். அப்புறம் 9க்கு செல்கின்ற போது குரு சந்திரன் பார்த்து கொள்கின்ற அந்த யோகம், குரு சந்திர யோகம், இதையெல்லாம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியார்கள். சில நாட்கள் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அறிந்து கொள்வதற்குத்தான் இந்த வாரப்பலன், மாதப்பலன், தினப்பலன் எல்லாம். எனவே திங்கள் செவ்வாய் கவனம் வேண்டும். பொதுவாக 8ல் சந்திரன் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. 7ஆம் இடம் என்ற துலாம் ராசியில் எந்த கிரகமும் இல்லை. எனவே திங்கள் செவ்வாய் கவனம் தேவை. தொழில் வியாபாரம், உங்கள் ராசிக்கு 10க்குரியவர் அவர்தான் சனீஸ்வர பகவான் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். 7 நடந்து கொண்டிருக்கிறார், பாதிப்பில்லை என்று பல முறை கூறியிருக்கின்றேன். இருந்தாலும் நாம் கவனமாகவும் இருக்க வேண்டும். ஆனால் சனிக்கு வீடு கொடுத்த குருவோ சனிக்கு 4ஆம் வீட்டில், மீனராசிக்கு 4ஆம் இடம் என்பது அது மிதுன ராசி. ஆகிய சனியும் குருவும் கேந்திரங்கள் அவர்களுக்குள் கேந்திரங்களில் அமர்ந்திருப்பதனால் 7 இப்பொழுது உங்களுக்கு பாதிப்பு இல்லை. இருப்பினும் பெரிய முயற்சிகள், பெரிய முதலீடுகள் செய்வதும் பொழுது உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து கொள்வது நல்லது. அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் என்று நட்சத்திரங்கள் பிறந்த உங்களுக்கு ராகு தசை நடந்து கொண்டுதான் நன்மை, குரு தசை நடந்து கொண்டுதான் நன்மை. ஆனால் அதே சமயத்தில் இப்பொழுது செவ்வாய் தசையோ அல்லது சனி தசையோ நடந்து கொண்டிருந்தால் கவனம் வேண்டும். ஏனென்றால் கார்த்திகையிலே பிறந்தவர்களுக்கு மிக விரைவிலே அந்த செவ்வாய் தசை, சந்திர தசை, அப்படி சூரியன் சந்திரன் செவ்வாய் அப்படின்னு போயிடும். எனவே இந்த தசைகள் ராகு 11 இருக்கார், குரு உங்களுக்கு 3 இருக்கிறது யோகம் தான், சொந்த வீட்டை பார்க்குறார். எனவே ராகு குரு நடந்து கொண்டு தான் நன்மை. ஆனால் சனி தசையும் நடக்கும். ஒரு கொஞ்சம் வயதானவங்களுக்கு, ஒரு 55 வயசில் இருக்கிறவங்களுக்கு சனி தசையும் நடக்கும். ஏன்னா அந்த தசை நடந்து கொண்டிருந்தால் கவனம் வேண்டும். ஜாதகத்தை பார்த்து கொள்வது. தொழில் வியாபாரத்தை பொறுத்து பெரிய முதலீடு செய்கின்ற பொழுது. உத்தியோகத்தை பொறுத்த சூரியன் 12 இருக்கிறார், பாதிப்பு இல்லை. சூரியனும் 12 இருக்கும்போது 11 இருந்தால் கிரகம் பாதிப்பு இல்லை. ஆனாலும் மேலதிகாரம் சற்று பகமை ஏற்படும். கடின உழைப்பை கொடுப்பீர்கள். தூக்கம் இல்லாத ஒரு பிரச்சனை, மனதில் ஒரு உளைச்சல், நாளைக்கு என்ன செய்யணும், இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு வேலை பலு, இது உங்களை போட்டு மனசு கொஞ்சம் வாட்டி வதைக்கும். இதெல்லாம் இல்லாமல் ஒரு செலவும் உங்கள் பக்கம் வந்துக்கிட்டு இருக்கும். குடும்ப செலவுகளை மீறி தேவையற்ற செலவுகளும் ஏற்படும். ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியம் கவனம் வேண்டும். அதே சமயத்தில் ராசிக்கு 6ஆம் வீட்டை செவ்வாயும் பார்க்கிறார். அந்த வீட்டுக்கு அதிபதியான புதன் உங்களுக்கு 11ஆம் தேதி அன்று உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 12க்கு வரார். இதெல்லாம் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும் என்கின்ற நிலவிற்கு மருத்துவ செலவுகள் கூட ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. எனவே ஆரோக்கியத்தில் அக்கறை. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம், அதெல்லாம் எந்த விதமான பாதிப்பு இல்லைங்க. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம். கணவன் மணி உறவில் கூட எந்த விதமான பிரச்சனை இல்லைங்க. ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இதெல்லாம் ஒரு வகையில் சாதகம் என்பது, இன்னொரு வகையில் சில விஷயங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நான் எப்பொழுது கூறுவது என்னுடைய கடமை. ஆகையால் இந்த இடத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும். வீண் ஆடம்பர செலவுகள் இப்போ வேண்டாம். அது மாதிரி ஒரு நகை வாங்கலாம்னா இப்போ வேண்டாம். கொஞ்சம் சேமிப்பு இருந்தால் அந்த சேமிப்பை வைத்துக்கொள்வது நல்லது.
இதெல்லாம் நம்மளுடைய ஒரு திடீர் என்ற ஒரு சூழ்நிலைக்கு அது நம்மளுக்கு உதவுவதாக இருக்கும். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சொல் பீஜ மந்திரம் க்ளீம். க்ளீம் என்கின்ற மந்திரம் KLEEM க்ளீம். ஓம் க்ளீம் ஓம் க்ளீம் என்கின்ற மந்திரத்தை கொள்ளுங்கள். வேல் மாறலை கேட்பது நல்லது. செவ்வாயுடைய பாதிப்புகள் நிச்சயம் மாறும். அனுமன் சாலிசாவை எப்பொழுதும் கேட்போம். ஏன்னா 7:30 நடந்து கொண்டு அனுமன் சாலிசாவை கேட்பது நல்லது. ஆனால் வேல் மாறல் தவறாமல் தினந்தோறும் கேளுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு வெற்றிக்குரிய வாரமாக அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷபராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள ரிஷபராசி சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் எப்படி இருக்கும்? லக்கி குபேரன் நீங்களா? இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. புதன் வேலன் இந்த நாட்கள் உங்களுக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய நாள். ஆகையால் வெள்ளி மதியம் வரை இருக்கிறது. ஆனால் புதன் வேலன் உங்களுக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய நாள். அந்த நாட்களிலே கொஞ்சம் நிதானம் பொறுமை காட்டும். ஆனால் குருவோடைய பார்வை இருக்கிறது. குரு உங்களுக்கு பகை அப்படின்னா எடுத்துக்காதீங்க. குருவோடைய பார்வையில் எந்த இடத்திலும் தீங்கு செய்யவே செய்யாது. அதுதான் குரு முழு சுபர் நவக்கோள்களிலே. ஆகையால் குரு பகை கொண்டவனார் விஷராசியில் பிறந்த நீங்கள் குருதசையை வாழ்க்கையிலே சந்தித்தே தீர்வீர்கள். அந்த குருதசை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் கமெண்டிலே போடுங்கள். எனக்கு குருதசை எப்படி இருந்தது? நிச்சயம் அது நன்றாகவே இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த தருணங்களிலே உங்களுக்கு மற்ற கோள்கள் எப்படி இருக்கு? உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி, அப்புறம் செவ்வாய், அதுக்கப்புறம் சூரியன் இருக்கிறது யோகம். புதன் 10ல் இருக்கிறது மிக பலம். அவரும் 11ஆம் தேதி உங்களுக்கு 11க்கு வர லாபஸ்தானம் மிகவும் பலம் பெறுகிறது. 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 5ஆம் இடம், அதாவது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் கன்னி ராசி, அந்த இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரகமும் பலன் நன்மையை செய்யாது. ஆனால் இப்போ 5ஆம் இடம் கன்னி ராசி சந்திரன் கூட இல்லை. ஆகையால் முழுமையான யோகத்தை ரிஷபராசி பெறுவீர்கள். அதன் பிறகு 2லே குரு, அதுவும் யோகம். 2லே குரு, 10லே ராகு. 10ல் பாம்பு இருப்பது வெற்றிகளையும் பரலோகத்தை ஆளக்கூடிய வல்லமைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு திறமையை கொடுக்கும். எனவே இந்த வாரம் தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக இருக்கும். உற்சாகம், சுறுசுறுப்பு. சில சமயங்களிலே மனதில் ஒரு அழுத்தம் இருக்கும். அது காரணம் சனி 3ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். செவ்வாய் ஒரு சேர்க்கை பெற்றிருக்கிறார். ஆனால் செவ்வாய் சனி சேர்க்கை பெறுகின்ற போது ஒரு யுத்தம் ஏற்படும். உலகளவிலே ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கும். அது நம்ம தனிப்பட்ட மனிதன் ஒரு யுத்தம் செய்யக்கூடிய இல்லை. யார்ட்டையும் கொஞ்சம் வம்பு பண்ணாமல் இருங்க, அது போதும். நீங்கள் யார்ட்டையும் வம்பு பண்ணுறவங்களே கிடையாது. ரிஷபராசி எல்லார்ட்டையும் அன்பு காட்டக்கூடியவங்க, தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய, அதட்டிலையும் கொடுப்பீங்க. ஆனால் இப்போ 2ல் குருக்கில் அந்த அதட்டு கூட அவ்வளோவா இருக்காது. இருந்தாலும் சனி செவ்வாய் சூரியன் அவங்களுக்குள்ள ஒரு யுத்தம் நடக்கும். இதில் சனி செவ்வாய்னாலே யுத்தம். இதில் சூரியன் செவ்வாய் சேர்ந்தால் அவங்களுக்குள்ள நீ பெரியாளா நான் பெரியாளா, சூரியன் ராஜா செவ்வாய் தளபதி. அதே அவங்களுக்குள்ளேயே ஒரு இஷ்யூ இருக்கும் இல்லையா? அவங்களுக்குள்ளேயே நான் பெரியாளா நீ பெரியாளா, நான் சொல்கிறது நீ கேட்பேன், நீ சொல்கிறது நான் கேட்பேன். இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் என்றாலும், ஆனால் சனி சூரியன் செவ்வாய் இவங்களுக்கு வீடு கொடுத்த குரு அவங்களுக்கு கேந்திரத்தில், இந்த சனி சூரியன் செவ்வாய் கேந்திரத்தில் பாதிப்பு இல்லைங்க. நன்மைகளே கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது. மிக வேகமாக நான் சொல்கிறது புரியும் அப்படின்னா நன்மை. இல்லை அப்படி எதனா ஒரு டவுட்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நான் விளக்கமாக உங்களுக்கு சொல்லுவேன். எனவே இதை நான் வாரப்பலன்றது கொஞ்சம் ஷார்ட்லேயே முடிக்க வேண்டியதாக இருக்கும். அதே உங்கள் ஜாதக பலன் சொல்கிறதா இருந்தால் ரொம்ப விரிவாக சொல்லிட்டு போயிடலாம். ஆக இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் உங்களுக்கு 6ல் இருப்பதும் அதன் பிறகு 7க்கு வரவும் யோகத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ 8க்கு வரார். அது குருவோடைய பார்வைக்கு பாதிப்பு பெருசாக இல்லை. இருந்தாலும் சந்திராஷ்டம நாட்டில் பெரிய முதலீடுகள் தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் 10லே ராகு,
10க்குரிய சனியோ, கும்பத்துக்கு அதிபதி கும்பாதிபதியான சனியோ லாபத்தில் தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் மிக மிக அற்புதமாக இந்த வாரம் இருக்கும். புதிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம். வெற்றிகள் உங்களுக்கு இருக்கிறது. அரசாங்க ஆதரவு இருக்கின்ற சூரியன் 11 இருப்பதனால் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான விஷயம். முயற்சிகளை தைரியமாக எடுங்கள். வெற்றிகள் உங்களுக்கு இருக்கின்றது. உத்தியோகம் மிக மிக சிறப்பாக இருக்கும். பெரிய பொறுப்புகள் தேடி வரும். அதை திறம்பட முடிக்கக்கூடிய வல்லமையும் இருக்கும். ஆற்றல் திறனை வெளிப்படுத்துவீர்கள். கடின உழைப்பை கொடுப்பீர்கள். இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான விஷயம். இந்த வாரம் பாதகம் எல்லாம் எதுவும் இல்லை. சந்திராஷ்டமம் கூட பெருசாக ஒன்றும் பாதிக்காது. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை சாதகமே உங்களுக்கு அதிகம். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம். குடும்ப ஸ்தானத்தில் குரு இருப்பதனால் கணவன் மணி உறவிலே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள், நண்பர்களால் இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள். இதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் மனதிலே கொஞ்சம் அழுத்தம் இருக்கும். உங்களுக்கு நீங்களே பயன்படுத்திப்பீங்க. அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. ஆனால் சனி பார்வை இருப்பதனால், ஆனால் யோகாதிபதி பார்வை இருந்தாலும் மனதில் அழுத்தம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி மருத்துவ செலவுகள் எவையும் போன்றவைகள் இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சொல் பீஜ மந்திரம் க்ளீம். ஓம் க்ளீம் என்கின்ற மந்திரத்தையும் இந்த வாரத்தை பொறுத்தவரை விஷ்ணு சகஸ்ராமம் கேட்பது சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக. 12 சுக்கிரனுக்கு சாதகங்க. அதில் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அவரு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 300 சொல்லியிருக்கிறேன். 6 கிரகங்கள் அவங்களுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார்கள். அதை நீங்கள் கேளுங்கள். என்ன மாதிரியான கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திரம் இருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான அமைப்பு, அபூர்வமாக வரக்கூடிய அமைப்பு. அதை கேட்பதன் மூலம் நீங்கள் மிக மிக தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். ஜோதிடம் எப்படி நுட்பமானது, கோள்களின் கோலாட்டத்தில் நமக்கு எப்படியெல்லாம் சாதகம் அமையப் போகிறது ரிஷபராசிக்கு என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்து அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மிதுன ராசி சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் எப்படி இருக்கும்? நான் லக்கி குபேரனா? ஆம், நீங்கள் லக்கி குபேரனே. 6 கிரகங்கள் இந்த வாரத்தில் அவர்களுடைய சொந்த நட்சத்திரம் இருக்க ஒரு அபூர்வமான ஒரு நிகழ்வு ஏற்பட போகின்றது. முன்னோரிலே மிக விரிவாக கூறியிருக்கின்றேன். அவற்றை பாருங்கள். இவற்றில் உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் 9ல் இருந்தாலும் அவர் குருவுடைய பார்வையை பெறுகிறார். அதன் பிறகு 10க்கு செல்வது பலம். நீச்சம் பெற்றாலும் சனியோடு சேர்க்கை, அதாவது பாக்கியாதிபதியுடைய சேர்க்கை ராசிக்கு அதிபதியோடு சேர்க்கப்படும் பலம் பெறுகிறது. சூரியன் செவ்வாய் திக்பலத்தோடு உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கின்றார்கள். புதன் அப்படி உங்களுக்கு பலம் பெறப் போகிறார். சுக்கிரன் லாபத்தில் அமர்ந்திருக்கின்றார். இதெல்லாம் சாதகம். ஜென்மகுரு, அதுதான் ஒரே ஒரு விஷயம். ஜென்மகுரு என்ன செய்வார்? ஜென்மகுரு ஒரு அலட்சலியம், மன உளைச்சலியம், இது வருமா அது வருமா, இப்படி போமா அப்படி போமான்ட்டு அது மாதிரியான ஒரு சிந்தனைகளிலேயே சில தடுமாற்றங்கள் கொடுப்பார். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. சந்திராஷ்டமம் உங்களுக்கு சனிக்கிழமை முழுமையான சந்திராஷ்டமம். அன்றைய நாள் கவனம், நிதானம், பொறுமை வேண்டும். தொழில் வியாபாரம் 10ஆம் இடத்தில் சனி இருந்தாலே அது ஒரு பலங்க. இந்த சனி வீடு கொடுத்தவர் குரு. சனிக்கு கேந்திரத்தில் இருக்கார் 4ஆம் வீட்டில். சனிக்கு 4ல், அதாவது சனி மீனத்தில் இருக்காருன்னா குரு மிதுனத்தில் இருக்கார். அவங்களுக்குள்ள கேந்திரத்தில் இருக்காங்க. அது ஒரு சிறப்பான அமைப்பு. ஆகையால் உங்கள் உழைப்புக்கேற்ற அங்கீகாரங்கள், மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் மேலதிகாரம் நல்ல நட்புறவு என்று இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். சந்திராஷ்டமம் அந்த நாள் சனிக்கிழமை மட்டும் கொஞ்சம் கவனம். மற்றபடி தொழில் வியாபாரத்தில் பொருளாதார முன்னேற்றம் மிக உயர்வாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் அரசாங்க ஆதரவை பெறுவீர்கள். கடன் வாங்க வேண்டிய நிலை இருக்காது. அதே சமயம் அரசாங்க கடன், தேவையான கடன், தொழில் வியாபார முன்னேற்றத்துக்கு பெரிய ஒரு ஆண்டர்பிரனர் அப்படின்னா அவங்க ஒரு முன்னேற்றத்துக்கான வாங்கக்கூடிய கடனும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம். இதெல்லாம் உங்களுக்கு தொழில் வியாபாரத்துக்கு தேவையான ஒன்று. வாங்கி செஞ்சு அந்த இதில் லாபம் பார்க்கறது தான் தொழில் வியாபாரம்.
ஆகிய இதுலேயும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கிறது. உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு, பதவி உயர்வு இருக்கக்கூடிய ஒரு யோகம் என்று இந்த வாரம் உங்களுக்கு களைகட்டப் போகின்றது. எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக ஈடுபடுவீர்கள், அவற்றிலே வெற்றிகளையும் பெறுவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. ஏன்னா அந்த சந்திரன் உங்களுக்கு 6, 7ன்னு அப்படி போகிற ஒரு சூழ்நிலைகளும் வருகிறது இந்த வாரத்தில். இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி அதெல்லாம் ரொம்ப சாதகமான ஒரு நாள். எனவே இந்த வாரத்தில் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமான முடிவில் எடுக்கக்கூடிய மன உறுதி இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நன்மையான ஒரு விஷயம். மனதில் அழுத்தங்கள் போன்றவர்கள் எவையும் இல்லை. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது புதிய முயற்சிகள் தைரியமாக ஈடுபடுங்கள், வெற்றி உங்களுக்கு உறுதியாக இருக்கின்றது. இந்த வாரம் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சொல் பீஜ மந்திரம் க்ளீம். ஓம் க்ளீம், ஓம் க்ளீம் சக்தியுடைய மந்திரம். அதை சொல்லும்போது சந்திரன் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய யோகங்கள் இந்த வாரத்தில் இருப்பதனால் வெற்றிகள் உங்களுக்கு உறுதியாக இருக்கின்றது. அதே போலவே விஷ்ணு சுப்ரபாதம் கேட்பது அதிகாலையிலே அல்லது விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பது, புதன் உங்களுக்கு பலமாக இருக்கின்ற வாரமாக இருப்பதனால் இவற்றையும் செய்யுங்கள். வெற்றிகள் உங்களுக்கு உறுதியாக இருக்க. முன்னுரையும் பாருங்கள், அவற்றை தெளிவாக கூறியிருக்கின்றேன். நலம் பெருக, வளம் பெருக. கடக ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்க வைக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள கடகராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரம் எப்படி இருக்கும்? நீங்கள் லக்கி குபீர்னா மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது கோள்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. சந்திரன் ராசிக்கு அதிபதி ஓரளவுக்கு சாதகமாக இருக்கின்றார். ஓரளவுக்கு உங்கள் ராசிக்கு 5க்கு வருவார், அங்கே நீச்சம் பெறுவார், அதே மாதிரி 6க்கு செல்வார். இதெல்லாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் சாதகம் அல்ல என்று சொல்ல மாட்டேன், ஆனால் ஓரளவுக்குத்தான் சாதகம். ஏனென்றால் விருச்சிக ராசிக்கு வருகிறார், அங்கே நீச்சம் பெறுவார். ஆற்றபடி பார்க்கின்ற பொழுது 8ல் புதன், மறைந்த புதன், நிறைந்த தனம், பணம் விஷயம் இருக்குது. அவரும் 11ஆம் தேதி 9க்கு செல்கிறார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் உங்களுக்கு 4 கிரக சேர்க்கைகள் இருக்கின்றது. இந்த 4 கிரக சேர்க்கைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு நிலை. சனி, செவ்வாய், சூரியன், அப்புறம் புதன் 11ஆம் தேதி சேர்ற. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த நாளில், இந்த நேரத்தில், இந்த வாரத்தில் எப்படி இருக்கும்? ஆனால் உங்களுக்கு முன்னூரிலே விரிவாக கூறியிருக்கின்றேன். 6 கிரக சேர்க்கைகள், 6 கிரகங்கள் அவர்களுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றார்கள். சனி, குரு, ராகு, கேது, ஆண்டுக்கோள்கள் சொந்த நட்சத்திரம், அவங்கவுங்க சொந்த நட்சத்திரம் இருக்காங்க. சுக்கிரன் அவருடைய சொந்த நட்சத்திரத்துக்கு வரார் 6ஆம் தேதி. சந்திரனும் இந்த வாரத்தில் 11ஆம் தேதி சொந்த நட்சத்திரம். இதெல்லாம் அபூர்வமாக வரக்கூடிய ஒரு அமைப்புங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு 100 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த நிலையில் உங்களுடைய தொழில் வியாபாரம் 10ல் சுக்கிரன் இருக்கா. 10ல் சுக்கிரன் இருந்தாலே பெண்களால் பிரச்சனை. சூரியன் உங்களுக்கு 10ல் இருந்தால் திக்பலம். அதே போல் சுக்கிரன் 10ல் இருந்தால் அது திக்சூனியம். அந்த ஏன்னா 4ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு 4ல் சுக்கிரன் இருந்தால் அவர் திக்பலம். அந்த 4ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம், அதுதான் 10ஆம் இடம். அந்த இடத்துல இருந்தால் திக்சூனியம். சூரியன் 4ல் இருந்தாலும் அது திக்சூனியம். இது ஜோதிடத்தின் மிக நுட்பமான ஒரு விஷயம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த வாரத்திலே 10ல் சுக்கிரன் இருக்கிறதும் அவர் 4ஆம் வீட்டை, சொந்த வீட்டை பார்க்கிறார் என்றாலும் உங்களுடைய செயல்கள், தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். சின்ன சின்ன பிரச்சனை கூட பெருசாயிரும். குடும்பத்தில் பிரச்சனை, பெண்களால் பிரச்சனை, இது ஆண்களுக்கு, ஆண்களால் பிரச்சனை பெண்களுக்கு என்று தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் எதிர்க்கும். அது காரணம் 10ல் சுக்கிரன் இருக்கிறதுனால. 12ல் வர குரு போயிட்டார், 9ல் சனி இருக்கார், 9ல் சூரியன், சனி, செவ்வாய், அவங்களுக்குள்ள ஒரு பெரிய யுத்தம், இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்குது. இந்த வாரம் இருக்குது. ஏப்ரல் 14 வரைக்கும் நீங்கள் கொஞ்சம், அடுத்த வாரம் சிறப்பாக இருக்கும். அடுத்த வாரம் சித்திரை பிறந்துவிடும். இப்போ பங்குனி நடக்குது. ஆகையால் இந்த சித்திரை வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும். செவ்வாய் 9ல் இருக்கிறதே ஒரு சுச்சுவேஷன், பிரச்சனை இல்லாமல் பிரச்சனையை கொடுக்கக்கூடியது. இருந்தாலும் இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பில் நிதானம் காட்டுவது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை உத்தியோகம், உங்கள் வேலையில் மட்டும் முழு கவனத்தை செலுத்துங்கள். மற்ற விஷயத்துக்கு தேவையில்லாமல் தலையிடாதீர்கள். உங்கள் வேலையில் முழு கவனத்தை செலுத்துங்கள்.
குடும்பம் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருக்குது. ராசிக்கு 7க்குரிய சனி இப்போ 9ல் செவ்வாயோடையும் சூரியனோடையும் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கார். என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. அவர் ஒருத்தர் செவ்வாயை சமாளிக்கலாம், அவர் ஒருத்தர் சூரியன் தான் சூரியனை சமாளிக்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரியன் சனியும் சேர்ந்தாங்க. இப்போ செவ்வாய் வேறு என்ட்ரு ஆகிட்டார் ஏப்ரல் 2லேருந்து. அப்போது அவங்களுக்குள்ள பெரிய யுத்தம் நடக்குது. குங்ஃபு படம் மாதிரி, நீ எகிரி அடிக்கிறியா நான் ஏறி அடிக்கிறேன்ற மாதிரி, யார் யார் எந்த பக்கம் இந்த ரெஸ்லிங் சொல்லுவாங்களே அந்த மாதிரி பின்னாலேருந்து கூட முன்னால் வருவான், முன்னாலேருந்து கூட பின்னால் வருவான். அப்படி ஒரு குடும்ப யுத்தம் நடக்கும். அது காரணம் 7க்குரிய சனி செவ்வாய் கூடியும் சூரியன் கூடியும் மாட்டிக்கிட்டு இருக்கார். இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உறவுகளிடம் நண்பர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருங்கள். எந்த நம்பி யாருக்குன்னு கடன்லாம் கொடுத்தீங்கன்னா வராது. இந்த டைமில் கொடுத்தீங்கன்னா அவன் பார்த்து உங்களை பார்த்து பாபாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். எனவே இந்த வாரம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு கடினமான வாரமாகவே அமைந்திருக்கிறது. உத்தியோகம் அதான் சொல்லிட்டேன் இல்லையா, உங்கள் வேலையில் மட்டும் முழு கவனம் செய்யுங்க. ஃப்ரெண்ட்ஷிப்காக என்ன சண்டை போட்டிங்க அதுதான் நமக்கே பிரச்சனை திரும்பும் பூமராங் மாதிரி. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை சில நிதானங்கள் தொழில் வியாபார உத்தியோகத்தில் கடைபிடிக்க வேண்டும், குடும்பத்திலும் கடைபிடிக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. அதனால் ஆரோக்கியம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனை வந்தால் நான் சொன்னேன் இல்லை, கும்ஃபில் ஒத்தையாக நான் ஃபைட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உங்களுடைய மனோதைரியம் அது இருக்கும். அதுக்கான யோகாதிபதி குரு 12ல் இருந்தாலும் சொந்த நட்சத்திரம் 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. எதிரிகளை அடக்கக்கூடிய, எதிரிகளை வல்லக்கூடிய, வல்லமைகளும் கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு குரு. ஆகையால் என்ன செய்யணும்? குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, மனசுக்கு பிடிச்ச சித்தர்கள் இல்லை உங்களுக்கு பிடித்த குருமார்கள் அவங்களிடம் வணங்குங்கள். இதெல்லாம் செய்கின்ற பொழுது கடகராசிக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருக்காது. இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் சொல்ல வேண்டிய பீஜ மந்திரம் என்று பார்க்கலாம். ஒரு சொல் பீஜ மந்திரம் க்ளீம், சக்தியோடைய பீஜ மந்திரம் சக்தி. இந்த க்ளீம் என்கின்ற மந்திரத்தை எப்பயுமே கடகராசிக்கு தாங்க நான் சொல்லுவேன். என்கிட்ட ஜோதிடம் பார்க்கணும். ஏன்னா க்ளீம் என்பது சக்தி, ஐம் என்பது சரஸ்வதி, ரீம் அல்லது அரீம் அப்படிங்கிறது லக்ஷ்மி. நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் க்ளீம் தான். சக்தியை அப்படி பலப்படுத்திங்கன்னா, பௌர்ணமி வழிபாடு செய்தீங்கன்னா நீங்கள் என்றைக்குமே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவற்றை எதிர்கொண்டு வெற்றிகளை பெறக்கூடிய திறமையும் வல்லமையும் இருக்கும். முன்னுரையை பாருங்கள், அவற்றில் விரிவாக கூறியிருக்கின்றேன். 6 இடங்கள் நட்சத்திரங்கள் வருகிற அவங்க சொந்த நட்சத்திரங்கள். அதை பார்ப்பதன் மூலம் நீங்களே கோள்களிலே எப்படிப்படலாம் அமைகின்றது என்பதை அறிந்து கொள்ள முடியும். நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள சிம்ம ராசி சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் எப்படி இருக்கும்? லக்கி குபிரன் நீங்களா? பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்தில் சுக்கிரன், 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் குரு என்று சிறப்பாக இருக்கின்றார்கள் சுபகிரகங்கள். ராசிக்கு 8லே சனி, சூரியன், செவ்வாய், புதன் 11ஆம் தேதி 8க்கு வருகிறார். பொதுவாக சனி செவ்வாய் 8ல் இருக்கின்ற பொழுது அஷ்டம சனி, அஷ்டம அங்காரகன் என்று கூறுவோம். ஆனால் இவர்கள் இருவரும் 8ல் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடம் கும்ப ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் அவர்களால் பாதிப்பு இல்லை. 7ல் தான் ராகு இருக்காரு, அதனால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. 8ல் சூரியன் இருக்கார், ராசிக்கு அதிபதி. மாதம் போய் முடிந்து பங்குனி வந்த பிறகு அவர் 8க்கு வருவார். இப்போ பங்குனி நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி பங்குனி நடந்து கொண்டு 8ல் சூரியன் இருக்கும்போது சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் சூரியனாலும் பாதிப்பில்லை. அதான் சனி செவ்வாய் சேர்ந்துருக்காங்க. ஆகையால் 8ல் சனி இருக்கார், 8ல் செவ்வாய் இருக்கார், 8ல் சூரியன் இருக்காருன்னு பயப்படாதீங்க. ஒன்றும் இருக்காது. மனது கொஞ்சம் அழுத்தம் தான் இருக்கும். அதெல்லாம் விட்டுருங்க, வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டிங்கன்னா சிங்கம் வீரனோட போடும். குரு சுக்கிரன் அந்த வேலையை செய்வாங்க. அதே போல் 7ல் ராகு இருக்கார், அது பாதிப்புங்க. 7ல் ராகு இருக்கும்போது ராசிக்கு 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு. இதுதாங்க கோச்சார பலன். கோச்சார பலன்களை கூறுகின்ற பொழுது கோச்சார வேதைக்கு மிகவும் முக்கியத்துவம் தர வேண்டும். வேதை என்றால் தடை, வேதகம் தடை செய்பவன். மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ஒருத்தருக்கு யோகம் கொட்டும்னுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த கிரகத்துக்கு யோகத்தை தடை செய்யக்கூடிய ஒரு இடத்தில் கிரகம் இருந்தால் அந்த யோகம் இருக்க
அங்கே தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு 11 சனி 9 குரு ஒன்றுமே நடக்கலைங்க அப்படின்ட்டு. 11 சனி இருக்கின்ற ராசிக்கு 5ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சனியால் யோகம் இல்லை, அது தனி. உங்களுக்கு இப்போ 11 சனியில் 8 இருக்கார், சனியால் பாதிப்பு இல்லை. தொழில் வியாபாரம் லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு உங்களுக்கு யோகத்தை தருவார். 10க்குரிய சுக்கிரனும் 9 பாகிஸ்தான் இருக்கிறது ஒரு வகையில் நன்மையில் அதிகரிக்கக்கூடிய வகை. பணம் வரும் என்றாலும் அதே சமயத்தில் சில சமயங்களிலே உங்களுக்கு செயல்களிலே குழப்பங்கள் இருக்கும். அதுதான் பிரச்சனை. அதுதான் இறங்கிட்டிங்கன்னா வேலையை முடிச்சிருவீங்க. இறங்கத்துக்கு முன்னாலும் குழப்பங்கள். அதுக்கு காரணம் சூரியன் சனி சேர்க்கை. பாதிப்பில்லை என்றாலும் பகை கொண்டவர்கள் அப்பா புள்ள தான். சூரியன் சனி அப்பா புள்ள. ஆனாலும் அவங்க 2 பேர் சேரும் பொழுது 8ஆம் இடம் ஒரு மர்மஸ்தானம். கௌரவம், பணபலம், ஆயுள் அப்படின்ட்டு மனதில் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். அதற்கெல்லாம் அனுமன் சாலிசாவை கேட்பது, மேலும் காகபூஜனை வணங்கி வருவது நல்லது. தொழில் வியாபாரம் இந்த வாரம் பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக லாபகரமாக இருக்கும். எந்த விதத்தும் தேவையில்லாத செலவுகளே இல்லை. விரையாதிபதி சந்திரனும் சாதகமாக தான் இருக்கார். ஆகிய இந்த வாரம் எந்த விதத்தும் பெரிய பாதிப்புகள் இல்லை. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரெஸ்டேஜ் பார்ப்பீங்க, ரொம்ப ப்ரெஸ்டேஜ் பார்ப்பீங்க. சில சமயங்களில் உங்கள் மேலதிகாரிகள் உங்களோட எதிராகவே செயல்படுவார்கள். மேலதிகாரிகளே நிறைய இருப்பாங்க இல்லையா, அவங்க உங்களுக்கு எதிராக செயல்படுவார். அதுக்காக சூரியன் சனி சேர்க்கை. ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் கொடுக்கும் அது ராகுவோடைய செயல். ஆரோக்கியத்தில் குறைபாடுகளை கொடுக்கும். கணவன் மணி உறவெல்லாம் குருவுடைய பார்வை 7ஆம் இடத்தில் இருப்பதனால் பாதிப்பு இல்லை. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் 5ஆம் இடத்தில் குரு பார்க்கிறார். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை பிரச்சனை என்று பார்த்தால் தொழில் வியாபாரத்தில் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனால் உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் இருக்கிறது. கௌரவ குறைபாடுகள், ஏன்னா ஒரு சின்ன விஷயங்க மட்டுமே நான் சிம்மராசிக்கு அது பொறுத்துக்க முடியாது. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, அப்படின்னா சிம்மராசியுடைய தனி ஸ்டைலே. என் வழி தனி வழி என்கின்ற ஒரு மனப்பாங்கு கொண்டவர்களே சிம்மராசி. அதுதான் சிங்கராசி. சிங்கராசியில் பிறந்தவர்கள் இந்த நேரத்தில் கொஞ்சம் அமைதி காட்டுங்கள். ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அமைதியை காட்ட வேண்டும். அதாவது சித்திரை பிறக்க வேண்டும், பங்குனி முடிஞ்சு சித்திரை பிறக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் கவனம் காட்டுங்கள். இந்த வாரம் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சொல் பீஜ மந்திரம் க்ளீம். சக்தியுடைய பீஜ மந்திரம் க்ளீம். அந்த ஓம் க்ளீம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். உற்சாகம், சுறுசுறுப்பு, மனதிலே உறுதியான ஒரு நிலை எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அனுமனை வணங்குவது நல்லது. குறிப்பாக செவ்வாய்க்கிழமை அனுமன் ஆலயம் செல்வது நல்லது. இதெல்லாம் செய்து வருவதன் மூலம் சிம்மராசிக்கு 8ல் அமர்ந்திருக்கின்ற சனி, சூரியன், செவ்வாயுடைய சேர்க்கை பாதிப்பில்லை என்றாலும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இறையழிவால் உங்களுக்கு கிடைக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னி ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்க வருகின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் எப்படி இருக்கும்? நீங்கள் லக்கி குபினா அபூர்வமான வாரம். இந்த வாரம் 6 இடங்கள் அவர்களுடைய சொந்த நட்சத்திரக்கூடிய ஒரு சிறப்பான வாரம். முன்னூறிலே விரிவாக கூறியிருக்கின்றேன். இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு 7ஆம் இடத்திலே சனி, சூரியன், செவ்வாய் இருக்கிறார்களே, பிரச்சனை இருக்கே. பல பேர் அப்படி சொல்லியிருக்காங்களே. ஆம், அப்படின்ற ஒரு பொதுவான பலன் தான். அந்த 7ஆம் இடம் சப்தமஸ்தானத்தில் இருக்கின்றபோது சனி இருந்தால் கண்டக சனி. ஆனால் சனி 7ல் இருக்கும்போதும் செவ்வாய் 7ல் இருக்கும்போது ராசிக்கு 6ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அவர்கள் இருவராலும் பாதிப்பில்லை. அதுதான் கோச்சார வேதை. வேதை என்றால் தடை, வேதகம் தடை செய்பவன். 6ல் தான் ராகு இருக்காரு, பலமாக இருக்காரு, குரு பார்வை வேறு பெற்று இருக்காரு. சரி, 7ல் சூரியன் இருக்காரு. சூரியனோடு இன்னொரு கிரகம் அதே ராசியில் சேர்ந்தால் சூரியனால் பாதிப்பில்லை. அதுவும் கோச்சார வேதி. சூரியனோடு தான் சனி செவ்வாய் சேர்ந்துருக்காங்களே. எனவே இந்த வாரம் அந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க. 10ல் குரு இருக்காரு. ஆமாங்க, அந்த 10ல் குரு இருக்கிறது ஒரு முழுமையான ஈடுபாட்டை கொடுக்காத ஒரு நிலையை கொடுக்கும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 10ல் குரு, அதாவது தசம கேந்திரத்தில் குரு இருக்கின்ற பொழுது தொழில்ஸ்தானத்துக்கு தொழிலில் ஒரு முழு ஈடுபாட்டை எடுப்பீங்க, ஒரு செயல் எடுப்பீங்க. ஆனால் அந்த செயல்களை தடுக்கக்கூடிய ஒரு மனதில் ஒரு மானியான குழப்பங்கள் இருக்கும். ஆனால் இந்த வாரம் அப்படி இல்லை. ஏனென்றால் குரு அவர் சொந்த நட்சத்திரம் இருக்கார், அது ரொம்ப நல்லது. எனவே இந்த வாரம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை 10க்குரிய புதன், ராசிக்கு அதிபதி புதன், அவரே தான் 10க்குரியவர். எந்த ஒரு கிரகமும் அவங்க எங்கே இருக்காங்களோ அந்த வீடை கொடுத்த ஓனர்
வீட்டுக்கு அதிபதி, ராசிக்கு அதிபதி. அவர் எப்படி இருக்கார்? இந்த வாரம் 6ல் இருக்கார், அது யோகம். அப்படி 7க்கு போகிறார், அது யோகம். இல்லைன்னா புதன் பரிவர்த்தனையில் வராங்க. குருவும் புதனும் பரிவர்த்தனை. புதன் மீனத்துக்கு வருகிறார். மீனத்துக்கு அதிபதியான குருவோ ஏற்கனவே புதனோட வீடான மிதுன ராசியில் இருக்கார். அப்போ குரு புதன் பரிவர்த்தனை. அப்போ 10ல் தான் புதன் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். அதாங்க உண்மை. முன்னோர்கள், சித்தர்கள், குருமார்கள் எல்லாம் அதான் சொல்லியிருக்காங்க. பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தால் அவர் 7லே இருக்கிறார். ஆனால் 10ஆம் வீட்டுக்கு பலனை தான் செய்வார். அது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தில் 11ஆம் தேதி ஏற்படுகிறது. எனவே 8ல் சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற இந்த வாரம் எதிர்த்த முயற்சி எல்லாம் வெற்றிகளை பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். பெரிய செலவுகள் இந்த வாரத்தில் எதுவும் இல்லை. அதே சமயத்தில் விரையாதிபதியான சூரியன் சனியோடு 7லே சேர்ந்திருப்பதால் நண்பர்களை நம்பாதீர்கள். கூட்டுத் தொழிலே கவனம் வேண்டும். நண்பர்களை நம்பாதீர்கள். எந்த ஒரு விஷயத்துலையும் யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க. நான் வாங்கி தரேன்டா கண்ணா, நீ போட்டு கட்டிடுவேடா, எனக்கு நம்பிக்கை இருக்குடான்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் யாருன்னா நீங்கள் லோன்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நாமந்தான் நமக்கு. ஆகையால் அந்த ஒரு விஷயத்தில் கவனம் வேண்டும். மற்றபடி குடும்பத்துக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். உத்தியோகம் மிக மிக கவனம் வேண்டும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கூட இருக்கிறவனே உங்களுக்கு குழிபறிப்பான். அதுதான் 7ஆம் இடம். 7ஆம் இடம் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப். இங்கே 7ஆம் இடம் கணவன் மனைவியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடலாம். அவங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவாங்க. ஏன்னா கன்னி ராசி கனிவான ராசி. ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் அவன் நம்மக்கிட்டேயே குளிப்பறிச்சு நம்ம பர்சில் இருக்கிற பாக்கெட்டில் இருக்கிற பணத்தையே எடுத்துகிட்டு போக பார்ப்பான். ஆகையால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களை நம்பாதீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் அவர்களுக்கு பரிந்து சண்டை போடாதீர்கள். போடுவீர்கள். அந்த போடக்கூடிய நிலையை ஏற்படுத்துவார். அதுக்கு காரணம் செவ்வாய். உங்கள் ராசியை பார்க்குற, ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குற செவ்வாய் யாருக்கு? புதனுக்கு ஜென்ம பகை. அப்போது நமக்கு ரொம்ப 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 கெடுதலை செய்யக்கூடிய செவ்வாய் சூரியனோடு சேர்ந்து 7ஆம் இடத்துக்குன்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிக மிக கவனம் வேண்டும். கணவன் மனைவி உள்ள நிச்சயம் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஆரோக்கியம் நம் சிறப்பாக இருக்கும். குரு 6ஆம் இடத்தை பார்ப்பதும் ராகு 6ல் இருப்பதும் பலம். குழந்தைகளுடைய ஆரோக்கியம், குழந்தைகளுடைய படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சனி சூரியனோடு சேர்ந்திருக்கார், 5க்குரிய சனி. அதனால் அவங்க கல்வியிலும் கவனம் செலுத்துங்க. ஏன்னா இப்போ இந்த ஏப்ரல் மாதம் தேர்வுகள் இருக்கக்கூடிய ஒரு மாதங்கள் கிட்ட இருக்க, தேர்வு இருக்கா இல்லையான்னு தானே நடக்கக்கூடிய மாதம் தானே இந்த ஏப்ரல் மாதம். ஆகையில் அதிலெல்லாம் கவனம் வேண்டும். உங்கள் குழந்தைகளுடைய கல்வியிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இந்த வாரம் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சொல் பீஜ மந்திரம் க்ளீம். சக்தியோட பீஜ மந்திரம். சந்திரன் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கார். அந்த சக்தியோட பீஜ மந்திரத்தை கூறுங்கள். அந்த க்ளீம் என்கின்ற மந்திரத்தை ஓம் க்ளீம் என்ன குருவுடைய பார்வை 2ல் வரும்போது குரு பார்வை பெறுப்பார். அதுக்கப்புறம் 4ஆம் இடத்துக்கு வரும்போது குரு பார்வை பெறுவார். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு. இந்த மந்திரத்தை கூறுங்கள். மேலும் விஷ்ணு சகஸ்ராமம் கேளுங்க. விஷ்ணு சகஸ்ராமம் கேட்பது நன்மையை கொடுக்கும். அனுமன் சாலிசாவுக்கு மேன்மையை கொடுக்கும். இதை 2 மந்திரங்கள், ஒரு சொல் பீஜ மந்திரங்கள், இதெல்லாம் நீங்கள் செய்வதன் மூலம் இந்த வாரம் உங்களுக்கு நன்மையும் யோகமும் வெற்றிகளும் இருக்கக்கூடிய வாரமாக அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்து அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் எப்படி இருக்கும்? நீங்கள் லக்கி குபிர்னா. அற்புதமான வாரம். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மிக யோகமான வாரம். 6 கிரகங்கள் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் வருகின்ற சிறப்பு இந்த வாரத்தில் இருக்கின்றது. முன்னோரிலே விரிவாக கூறியிருக்கின்றேன். மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் 6ஆம் தேதியே அவருடைய சொந்த நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் மேஷ ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார். அற்புதமான யோகம் அது. 6லே சனி, செவ்வாய், சூரியன், இதில் புதன் வேற 11ஆம் தேதி 6க்கு போகிறார். இதெல்லாம் பலமானது. ஆண்டுக்கொள்ளிலே சனி 6ல், 9ல் குரு, 11ல் கேது, பலம். எனவே இந்த வாரம் எடுத்த முயற்சி இல்லாமல் உங்களுக்கு வெற்றியும் யோகமும் மிகப்பெரிய அளவில் இருக்கும். தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். பல வகையில் வருமானங்கள் அதிகரிக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் ஜீவனாதிபதியான சந்திரனும் இந்த வாரம் குரு தொடர்பை பெறுவதனால் வருமானம் அதிகரிப்பது, பெரிய பெரிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய, வாகனம் வாங்கக்கூடிய, வீடு மனை வாங்கக்கூடிய, நகைகள் வாங்கக்கூடிய யோகங்கள் என்று
உங்கள் மனதுக்கேற்றவாறு இனிமையான நாட்களாக இந்த வாரம் அமையப் போகின்றது. மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. ஆக தொழில் வியாபாரம் மிகப்பெரிய எழுச்சியும் வெற்றிகளும் நன்மைகளும் பெறுவீர்கள். உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு, மேலதிகாரம், நல்ல மதிப்பு, மரியாதை, பாராட்டுகள், அங்கீகாரம், கிடைக்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு என்று இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிகள் இருக்கின்றது. பெரிய அளவில் முயற்சிகள், புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், அதற்கான இன்டர்வியூலே அட்டன் பண்ணுகின்ற பொழுது அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் என்று இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு காரியமும் இந்த வாரம் உங்களுக்கு மேல் பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி அன்பு பாசம் இருக்குமா? ஏழை சுக்கரன் தான் கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்ப. அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் காதல் விஷயத்தில் இந்த வாரம் கவனமாக இருக்க வேண்டும். அதுதான் பிரச்சனை. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தால் காதல் விஷயத்தில் இந்த வாரம் கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்தில் நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களும் கொஞ்சம் கவனமாக பேசுங்கள், பெண்களாக இருந்தால் ஆண்களும் அதிக கவனமாக பேசுங்கள். இதுதான் ஒரே பிரச்சனை. எதனா ஒரு விஷயத்தில் உங்கள் மேலே பகமை காட்டி எதனா ஒரு திரியை போடுவாங்க. அதெல்லாம் திரி பாமாகும். ஆகையால் இந்த வாரத்தை போது இந்த ஒரு விஷயத்தில் தொழில் வியாபார உத்தியோகத்தில் கவனம் வேண்டும். மற்றபடி பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றம் தொழில் வியாபார உத்தியோகத்தில் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பெரிய எழுச்சி இருக்கின்றது. குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சந்தேகப்படுவாங்க, உங்கள் மனைவி உங்கள் மேலே சந்தேகப்படுவாங்க, இல்லை உங்களுடைய கணவர் உங்கள் மேலே சந்தேகப்படுவாங்க. இதுக்கு காரணம் உங்களுடைய எழுச்சியை பார்த்து சில சமயங்களில் இது மாதிரியான சூழ்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நிலைகள் ஏற்படும். அதான் இந்த சூழ்ச்சியும் சொல்லிட்டு இல்லையா, இந்த சூழ்ச்சிக்கு அப்புறம் தான் எழுச்சியை சொல்கின்றேன். எழுச்சி வருவது எப்பொழுதும் இல்லை, 4 கோள்களின் கோலாட்டத்தில் வரும். ஆனால் அந்த சூழ்ச்சிகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆக அந்த சூழ்ச்சிகளை கண்டு பயப்படாதீர்கள். அதுக்கு முன்னதாக ஜாக்கிரதையாக இருங்கள். வாரப்பலன்களை பார்த்துக் கொள்கின்ற துலாம் ராசி சகோதர சகோதரருக்கு இதை மட்டும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்தை இப்போ ஆரோக்கியம்லாம் நன்றாக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. குழந்தைகளுடைய சிறப்புகள் எல்லாம் 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் சூழ்ச்சிகள் இருக்கிறது சில விஷயங்களிலே. அது உங்களுக்கு எதிர்ப்பால் இனத்திடம் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெருசாக இருக்கும். அதை மட்டும் கவனத்தில் வைத்துக் கொடுங்கள். இந்த வாரம் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சொல் பீஜ மந்திரம் க்ளீம். க்ளீம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். ஓம் க்ளீம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். அதே சமயத்தில் விஷ்ணு சகஸ்ராமம் கேளுங்கள். முடிந்தால் அதிகாலையிலே சுப்ரபாதம் கேளுங்கள். மிகப்பெரிய வெற்றிகளையும் நன்மைகளையும் யோகத்தையும் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. விருச்சிக ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்போது பார்க்கவிருக்கின்றோம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த பதிவை உங்களுடைய ஷேர் பண்ணுவது போல எப்பொழுதும் எந்த ஒரு பதிவையும் முழுமையாக கேட்கல முன்னுரையிலே மிக விரிவாக நான் கூறியிருக்கின்றேன். 6 கிரகங்கள் இந்த வாரம் ஒரே அவங்க சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். 6 கிரகங்கள் அவங்கவுங்க சொந்த நட்சத்திரம் இருக்கார். சனி அவர் சொந்த நட்சத்திரம், குரு அவர் சொந்த நட்சத்திரம். அதை கேளுங்கள். எப்படி இந்த வாரம் அற்புதமாக ஒரு அபூர்வமான வாரமாக அமைந்திருக்கிறார். சரி, இந்த வாரம் எப்படி இருக்கும்? நீங்கள் லக்கி குபேரனா ராசிக்கதிபதியான செவ்வாய் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். சனியோடு சேர்க்கை, சூரியனோடு சேர்க்கை. சூரியனோடு சேர்க்கை ஓரளவுக்கு ஓகே, ஆனால் சனியோடு சேர்க்கை சிறப்பல்ல. 5லே இவர்கள் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. அதாவது சனி 5ல் இருக்கும்போது 4ல் கிரகம் தான் பாதிப்பு இல்லை. செவ்வாய் 5ல் இருக்கும்போது 4ல் ஒரு கிரகம் தான் பாதிப்பு இல்லை. 4ல் ராகு இருக்கார், ஆனால் 4ல் ராகு இருக்கார், அதுக்கு 3ல் ஒரு கிரகம் தான் பாதிப்பு இல்லை. இந்த வாரம் சந்திரன் 2 நாள் இருப்பார். இருந்தாலும் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களில் மனதில் ஒரு அழுத்தங்கள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும், ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு குரு 8ல் இருக்கார், ஆனால் சொந்த நட்சத்திரம் இருக்கார். 10ல் கேது இருக்கார், சொந்த நட்சத்திரம் இருக்கார். இதெல்லாம் ஒரு யோகம், திடீர் யோகம். ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்குறார் குரு. ஆகையால் ஆரோக்கியம் தான் இப்போ பிரச்சனை. தொழில் வியாபாரம் வருமானம் நல்லா இருக்குங்க. வருமானம்லாம் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். ஆனால் மனதிலே இந்த ஆரோக்கிய குறைபாடுகள், மன அழுத்தங்கள் போன்றவற்றில் முழுமையான ஒரு ஈடுபாட்டை காட்டக்கூடியாத ஒரு சூழ்நிலைகள் அமையும். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். அது கொஞ்சம் ஒரு நாள் போனால், ஒரு பொழுது போனால், மறுநாளும் பிறந்து விட்ட பிறகு அன்றைய நாளுக்குரிய செலவுகள் இருக்கு இல்லையா? ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வது, தியானம் போன்று செய்வது, தேவையற்ற கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது, இதெல்லாம் செய்து வந்தீங்கன்னா ஆரோக்கிய குறைபாடுகள் இல்லை. ஆகையாலும் இருந்தால் தினந்தோறும் கணபதி ஆலயம் செல்வது நல்லது. 10ல் கேது இருக்கார் இல்லையா, அவர் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் மேன்மைகளை கொடுப்பார். அருகில் கணபதி ஆலயம் இருக்குமே, எங்கே போனாலும் இருப்பார் ஐயன்.
5 கரத்தின யானை முகத்தினு அவர் சொல்லி வேண்டுங்க, கணபதி அள்ளி கொடுப்பார். ஆகையால் இதை சொல்லுங்கள், இதை செய்து வாருங்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரம் சில பிரச்சனைகள் ஏற்படும். சூரியன் சனி சேர்க்கை அதை செய்யப்படும். ஆகையால் ஏன்னா சூரியனுடைய வீட்டுக்கு 8ல், அதாவது சிம்மத்துக்கு 8ல், மீனத்தில் தான் சூரியன் இருக்கார். அது ஏப்ரல் வரைக்கும் அப்படி தான் இருக்குது, 14 வரைக்கும், அதாவது சித்திரை பிறக்கிற வரைக்கும். ஏப்ரல் வார படம் தான் சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் இது பங்குனி மாதம் இல்லையா, தமிழ் மாதம். ஆகையால் அப்படி பார்க்கும் பொழுது உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனம், நிதானம், பொறுமை, ஆரோக்கியம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்கள் கவனம், நிதானம், பொறுமை. கணவன் மணி உறவு 6ல் சுக்கிரன் இருந்தாலே பிரச்சனைங்க. அவர் அந்த சுக்கிரன் 7க்குரியவர் ரிஷபம், அந்த வீட்டுக்கு 12ல், அதாவது மேஷத்தில் இருக்கார். கணவன் மணி உறவுகளை விட்டு கொடுத்து சொல்லுவாங்க. காதலில் இருக்கிறவங்க காதலில் கொஞ்சம் பிரிவுகள் இருக்குது, அதனாலேயே மன அழுத்தங்கள் கொடுக்கும். இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கின்றது. சுக்கிரன் இருக்கார், இன்னொரு 1 மாதம் அப்படி தான் இருப்பார். இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்த சில விஷயங்களிலே மனதை தெளிவுபடுத்தி கொண்டு இதுதான் நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வீண் மனக்குழப்பங்கள் இல்லாமல் பார்த்து கொண்டு ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். இந்த வாரம் நீங்கள் சொல்ல வேண்டிய பீஜ மந்திரம் க்ளீம் என்கின்ற பீஜ மந்திரம், பாக்கியாதிபதியான சந்திரனுடைய பீஜ மந்திரம். அந்த ஓம் க்ளீம் சக்தியுடைய மந்திரத்தை கூறுங்கள். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உங்கள் மனதில் உறுதியும் தைரியமும் கிடைக்கும். அதே போலவே நீங்கள் வேல்மாறலை கேளுங்கள், அதுவும் உங்களுக்கு நன்மையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். இதை செய்து வருவதன் மூலம் எந்த பிரச்சனை வந்தாலும் இறை அருளால் நீங்கள் அதை எதிர்கொள்ள முடியும். நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் நண்பர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள தனுசு ராசி சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் எப்படி இருக்கும்? நீங்கள் லக்கி குபிரனா? நிச்சயம் இந்த வாரம் நீங்கள் லக்கி குபிரனே. 5ல் சுக்கிரன், 7ல் குரு, 3ல் ராகு. இப்படி அற்புதமான ஒரு அமைப்பு யாருக்கு தாங்க லக்கி குபேரன் அருள் கிடைக்காது? சரி, 4ல் சூரியன் இருக்காரு, 4ல் சனி இருக்காரு, 4ல் செவ்வாய் இருக்காரு. இருக்கட்டுங்க, 4ல் சனி செவ்வாய் சூரியன் இருக்கின்ற பொழுது 3ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால், அதாவது கும்பராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் இவங்க 3 பேராலும் பாதிப்பு இல்லை. 3ல் தான் ராகு இருக்காரு. இதில் நான் 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் 4க்கு போகிறார், அதுவும் யோகம். சுக்கிரன், குரு புதன் பரிவர்த்தனை, குரு புதன் பரிவர்த்தனை யோகம் என்கின்ற யோகத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். இதில் இந்த வாரம் ஒரு அபூர்வமான வாரங்க. 6 கிரகங்கள் அவங்களுடைய சொந்த நட்சத்திரம் இருக்காங்க. முன்னோரில் விரிவாக கூறியிருக்கிறேன், அதை பாருங்கள், புரியும் உங்களுக்கு. அப்போதான் இந்த வாரம் தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடத்துக்குரிய புதன் 3ல் இருக்கார், அதுவும் பிறகு குருவோடைய பார்வை பெறுகிறார். அதுவும் பிறகு உங்களுக்கு 4க்கு சென்று 10ஆம் வீட்டை சொந்த வீட்டை பார்க்குறார். நீச்சம் பெற்றாலும் குரு புதன் பரிவர்த்தனை இருப்பதனால் அது பரிவர்த்தனையில் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய நீச்சபங்க ராஜயோகம் என்ற அமைப்பு ஏற்படும். எனவே இந்த இடத்தில் தொழில் வியாபாரம் தனுசு ராசிக்கு இந்த வாரம் யோககரமாக இருக்கும். பொருளாதார வகைகள் வருமானங்கள் பல வகையில் இருக்கும். பண தட்டுப்பாடுகள் எதையும் இல்லை, தேவையில்லாத செலவுகள் எதையும் இல்லை. வெறும் கடன் அடையக்கூடிய யோகம் இருக்குது. கடன் வாங்கக்கூடாத நிலை இருக்கும். அரசாங்கத்திலும் ஆதரவு இருக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் உறுதியான மனநிலை இருக்கும். இதுதான் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு சிறப்பாக எதிரொலிப்பதனால் காரிய வெற்றிகள் அனுகூலங்கள் இருக்கின்றது. ஆற்றல் திறனை வெளிப்படுத்தி இந்த வார முன்னேற்றங்களையும் மேல் வெற்றிகளையும் வெற்றிப்படிகளில் ஏறக்கூடிய வல்லமைகளையும் நீங்கள் பெறுவீர்கள். அதுக்கு அடுத்ததாக உத்தியோகத்தை பொறுத்திருக்கும். சூரியன் உங்களுக்கு 4ல் இருந்தால் பாதிப்பில்லைன்னு சொல்லிட்டேன். இதில் புதன் சேரும் பொழுது அவங்களுக்கு அது மிகப்பெரிய நன்மைகளான தர்ம கர்மாதிபதி யோகம் என்ற யோகம் கொடுக்கிறது. அது அவங்களுக்கு 11ஆம் தான் வருது. இருந்தாலும் இங்கே 3ல் ராகு, 9ல் குரு, 5ல் சுக்கிரன், உத்தியோகத்தில் எந்த வித பாதிப்பும் இல்லை. புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டு அதுக்கான வாய்ப்புகள், அதற்கான ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க, அதை மாதிரியான ஒரு வாய்ப்புகள், இதை மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும்.
இருக்கிற வேலையில் மேல் பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம், வேலை மாற்றம் எதிர்பார்த்து கொண்டிருக்கு, அதுக்கான சாதகமான சூழ்நிலை, ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். 6ஆம் இடத்துக்குரிய 5ல் மிக அற்புதமாக இருப்பதுனா ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்த குழந்தைகளால் மகிழ்ச்சி, கணவன் மனைவியிலே அன்பு பாசம், 7ல் குரு இருக்காரே, அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, ஏன்னா 5ல் சுக்கிரன் இருக்க, இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியானது. அவங்க கல்வியில் ஒரு சுறுசுறுப்பு இருக்கும், தேர்வுகள் நடந்து கொடுக்கக்கூடிய கிட்டத்தட்ட இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேன்மைகளும் வெற்றிகளும் கொடுக்கக்கூடிய ஒரு நன்மைகளான வாரமாக அமைந்திருக்கின்றது. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை தனுசு ராசிக்கு பல வகையிலே நன்மைகளும் மேன்மைகளும் வெற்றிகளும் இருக்கின்றது. இந்த வாரம் சொல்ல வேண்டிய ஒரு சொல் பீஜ மந்திரம் க்ளீம். க்ளீம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். ஓம் க்ளீம் அந்த மந்திரத்தை கூறுங்கள். வேல் மாறலை கேளுங்கள். வெற்றிகள் உங்களுக்கு. அதை செய்வதன் மூலம் மிக சிறப்புகளையும் மேன்மைகளையும் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. மகர ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமணம் ஆனால் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் மகர ராசிக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் லக்கி குபேரனா? ஆம், இந்த வாரம் நீங்கள் லக்கி குபேரனே. சந்திரன் மிகவும் சாதகமாக 10ஆம் இடம் 11ஆம் இடத்துக்கு வருவதும் 12ஆம் இடத்துக்கும் தான் குரு பார்வை பெறுவதும் ராசிக்கு 3ஆம் இடத்து சனி சூரியன் செவ்வாய் யோகமாக இருப்பதும் இவற்றிலே புதன் உங்களுக்கு 11ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு சென்று அவர் சனியோடையும் சுக்கிரனோடையும் புதனோடையும் சனியோடையும் சேர்க்கை பெறுவது சிறப்பான அமைப்பு. மேலும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் யோகமாக இருக்கிறார். 2ல் ராகு 8ல் கேது. அதுதான் கொஞ்சம் குடும்பத்தில் அப்படி இப்படி கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு பெருசாக ஒரு பூதகரமாக நீங்கள் எடுத்துப்பீங்க. வார்த்தையில் கோபத்தை காட்டுவீங்க, அப்படி நீங்களே வருத்தப்படுவீங்க. அதை மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். மற்றபடி இந்த வாரம் தொழில் வியாபாரம் மிக மிக அற்புதமாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் 3ல் இருக்கிற சனியும் செவ்வாயும் சூரியனும் அபரிதமாக கொடுப்பார்கள். வருமானம் பல வகையில் இருக்கும். எடுக்கின்ற முயற்சியில் வெற்றிகள் இருக்கிறது. தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை உறுதியாக இருக்கும். விடாமுயற்சியால் எந்த ஒரு காரியத்தையும் மிக கஷ்டமான காரியத்தையும் நீங்கள் திறம்பட முடித்து காட்டக்கூடிய ஒரு சிறப்பான வாரம். காரணம் மகர ராசியில் பிறந்த ஒரு சிறந்த நிர்வாக திறமை கொண்டவர். பல பேரை வச்சு வேலை வாங்குறவங்க தான் மகர ராசியில் பிறந்தவங்க. நீங்கள் ஒரு வேலையே செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவீங்க. இந்த வாரம் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் மிகப்பெரிய நன்மைகள், பெரிய பொறுப்புகள், மேலதிகாரி நல்ல பாராட்டுகள், வேலை புதுசாக எதிர்பார்த்துக்கணும், நல்ல வேலை அமையும், அரசாங்க வேலை அமையக்கூடிய ஒரு யோகம். அதுக்காக தேர்வு எழுதும் ஒரு ரிசல்ட் மாதிரி வராபாடி இருந்தால் அது நல்ல நன்மையான வாரமாக அமையும். இப்படி உத்தியோகத்தை பொறுத்த உற்சாகம், சுறுசுறுப்பு, உயர்வுகள், ரொம்ப உன்னதமான உயர்வுகள் என்று பல வகையில் நண்பர்கள். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, இவையெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் மிக மிக நன்றாக இருக்கும். எனவே இந்த வாரம் மகர ராசிக்கு ஒரு மகத்தான வெற்றிகளுக்குரிய வாரமாக அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. இந்த வாரத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் க்ளீம் என்கின்ற பீஜ மந்திரம். ஓம் க்ளீம், ஓம் க்ளீம் என்கின்ற அந்த பீஜ மந்திரத்தை கூறுங்கள். மேலும் விஷ்ணு சகஸ்ராமம் கேளுங்கள், இல்லை சுதர்சன சகஸ்ராமம் கேளுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு நன்மைகளையும் யோகத்தையும் வெற்றிகளையும் கொடுக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. கும்பராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரம் எப்படி இருக்கும்? கும்பராசிக்கு சகோதர சகோதரர்களுக்கு நீங்கள் லக்கி குபேரனா? இந்த வாரத்தை பொறுத்தவரை பாதிப்பு இல்லை. முதல்ல அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம். 2ல் சனி, 2ல் செவ்வாய், 2ல் சூரியன், இதெல்லாம் இருக்காங்கன்னா 2ல் சனி இருந்தால் சனியோடு ஒரு கிரகம் சேர்ந்தால் பாதிப்பு இல்லை. சரி, 2ல் செவ்வாயோடு ஒரு கிரகம் சேர்ந்தால் பாதிப்பு இல்லை. சரி, 2ல் சூரியனோடும் இன்னொரு கிரகம் சேர்ந்தால் பாதிப்பு இல்லை. அதுதாங்க கோச்சார வேதை. கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். கோச்சார வேதை ஷார்ட், கோச்சார வேதை ஷார்ட், தெளிவாக புரியும். இல்லை என்ற டவுட் இருந்தால் கேளுங்க கமெண்ட்ஸில், நான் அதை உங்களுக்கு லிங்க்கே அனுப்புகிறேன். யார் தான் இப்போ பிரச்சனை பண்ணுவா? ராகு தானா? ராகு ராசியிலே இருக்காரு.
குரு பார்க்குறார். இருந்தாலும் மனசில் குழப்பத்தை கொடுப்பார். எதனா ஒரு மனசை போட்டு அசப்பாகிட்டு இருக்கும். சின்ன சின்ன விஷயம் கூட பெருசாக தெரியும். ஆனால் 5ல் இருக்கிற குரு உங்களுக்கு நன்மையை தருகிறார். சந்திரன் இந்த வாரம் உங்களுக்கு யோகத்தை தருகிறார். ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு சுக்கிரன் 3ல் இருக்கிறது யோகம், குரு 5ல் இருக்கிறது யோகம், சந்திரன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10க்கு வருவார், 11க்கு வருவார். அப்போ இந்த புதன், வியாழன், வெள்ளி, சனி இதெல்லாம் உங்களுக்கு சனி கூட இல்லை, வியாழன், வெள்ளி, புதன், செவ்வாய் இதெல்லாம் உங்களுக்கு யோகத்தை தரும். சனி உங்களுக்கு 12ல் வந்துடுவார் சந்திரன். இருந்தாலும் இந்த வாரம் தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும்? பண விஷயத்தில் தட்டுப்பாடுகள் கொஞ்சம் ஏற்படும். ஆனால் வருமானம் அதிகமாக இருக்கும். கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். 2ஆம் இடம் அங்கே மாதிரி பாதிக்கப்படுகின்றது. பாதிப்பு இல்லை, ஆனால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் பார்த்துக்கொள்ள எப்படி? தேவையில்லாத செலவுகள் தவிர்க்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் இப்போ இருக்கிறத அப்படி கொஞ்சம் ப்ளசண்ட்டாக போகுங்க. ஏப்ரல் ஒரு 14க்கு அப்புறம் அது அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் நல்லா மாறும். அதுக்கு முன்னதாக இதை வாங்கலாமா, நம்ம இப்படி பண்ணலாமா, ஒரே நாளில் கடன் வாங்கி ஒரே நாளில் இது போட்டு நான் ஷேரில் இவ்வளோ வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா போட்டு தாக்கிடுவார் சூரியன். சூரியன் தாங்க தாக்குவார், வேறு யாரும் தாக்க மாட்டார். சூரியன் பகை கொண்டவர் சனிக்கு. அவர் 2ல் இருக்கார் இல்லையா, தனஸ்தானத்தில் இருக்கார் இல்லையா. ஆகையால் இந்த ஒரு விஷயத்தில் கவனம். அதே சமயம் வருமானம்ல லாபஸ்தானத்தை குரு சொந்த வீட்டை பார்க்குறாருங்க. சொந்த நட்சத்திரம் 6 கிரகங்கள் இந்த வாரத்தில் அவங்க சொந்த நட்சத்திரம் வராங்க. முன்னோரில் விரிவாக கூறியிருக்கேன். சனி அவர் சொந்த நட்சத்திரம் இருக்கார், ராகு அவர் சொந்த நட்சத்திருக்கார், கேது அவர் சொந்த நட்சத்திருக்கார், குரு அவர் சொந்த நட்சத்திருக்கார், சுக்கிரன் யோகாதிபதி அவர் சொந்த நட்சத்திரம் வரார். எனவே இந்த வாரம் இதெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் தொழில் வியாபாரத்தில் கடன் வாங்காமல் பார்த்துக்கொள்ளுங்கள். வீண் செலவுகள் தவறுங்கள். உத்தியோகத்தை பெரிய பிரச்சனை இல்லை, வார்த்தை தான். வார்த்தையில் கொஞ்சம் கவனம் இல்லாமல் வார்த்தையை விட்டுருவீங்க. பின்னால் உங்கள் மேலதிகாரியை பற்றில குறை கூறுவீர்கள், கிண்டல் பேசுவீர்கள். அது இல்லாமல் பார்த்துக்குங்க. சக ஊழியர்கள் 7ஆம் இடம் சூரியன். நான் ஏற்கனவே சூரியன் பகன்னு சொல்லியிருக்கேன். அவன் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பே. அதான் இப்போ தான் வாட்ஸ்அப்லேயே ரெக்கார்ட் பண்ணிடுறாங்களே, நான் ஒன்று பேசுவேன்னா ரெக்கார்ட் பண்ணிடுறாங்களே. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கால் பேசும் பொழுது வாட்ஸ்அப்லேயே பேசுங்க. அதான் வாட்ஸ்அப்பில் ரெக்கார்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி தான் நினைக்கின்றேன். ஆனால் நீங்கள் டைரக்ட் காலில் பேசுனீங்கன்னா அவங்களே ரெக்கார்ட் பண்ணி அவங்களே உங்களுக்கு நல்லா யூடியூப்லேயும் போட்டு விட்ருவாங்க, இல்லைன்னா ஃபேஸ்புக்லேயும் போட்டு விட்ருவாங்க. இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். யார்கிட்ட? ஃப்ரெண்ட்ஷிப்ட ரொம்ப கவனமாக வேண்டும். குடும்பத்திலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மணி உறவிலே அன்பு காட்டுங்கள். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கிற 5ல் குரு சிறப்பாக இருக்கிறார். ஆரோக்கியம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆரோக்கியம் சிறப்பு. வார்த்தை தாங்க இந்த வாரத்தை பொறுத்துக்கு மௌனம் ஒரு சிறந்த ஆயுதம். மேடை பேச்சு அப்படிங்கிறது தான் பேசி பெரிய பெரிய செலிபிரிட்டி தாங்க கும்பராசியில் பிறந்தவங்க. மேடை பேச்சு நான் அப்படி பேசுகிறேன் இப்படி பேசுனா இதெல்லாம் தேவையில்லாத ஒரு வார்த்தைகளாக இருக்கக்கூடும். அதனால் இதெல்லாம் கவனம் வேண்டும். எனவே இந்த வாரத்தில் ஆரோக்கியம் சிறப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, கணவன் மனைவியை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இந்த வாரம் சொல்ல வேண்டிய ஒரு சொல் பீஜமாக க்ளீம் என்கின்ற மந்திரத்தை சொல்லுங்கள். வெற்றிகள் உறுதியாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை ஓம் க்ளீம் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். மேலும் உங்களுக்கு சுதர்சன சகசாரம் கேளுங்கள். சுதர்சன சகசாரம் கேட்பது யோகத்தின் நன்மைகளையும் கொடுக்கும். சுக்கிரன் சாதகமாக 3ல் சொந்த நட்சத்திரம் இருக்கணும். இதை செஞ்சு வருவது நன்மையிலும். லட்சுமியுடைய காயத்ரி மந்திரம் கேட்பதும் நன்மையை கொடுக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. மீனராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மீனராசி சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கும் இந்த வாரம்? ஜென்ம சனி, ஜென்ம ராசியில் சூரியன், செவ்வாய், புதன் வேற வர, இதெல்லாம் எப்படி இருக்கும்? லக்கி குபிரன் நானா கேட்டிங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் நிதானம் காட்ட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு சந்திரன் 9க்கு வர, நீச்சம் பெற்ற 10க்கு வர, 11க்கு வர. இதே சமயத்தில் ராசியிலே ஒரு 3 கிரகம் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியான கும்பு ஃபைட் பண்ணுறாங்க. ஒரு ப்ரூஸ்லி, ஒரு சுமாங்கு, அதுக்கப்புறம் சாக்கி சான் அப்படின்னு 3 பேரும் உட்காந்துட்டு அப்படியே ஃபைட் பண்ணுற மாதிரி. ஜெட்லியும் ப்ரூஸ்லியும் அப்புறம் சாக்கி சானும் 3 பேரும் ஒரே வீட்டில் உட்காந்து அவங்களுக்குள்ளே ஃபைட் நடக்குது. சனிக்கும் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் என்ன நடக்கும்? மனசில் போட்டு ஒரு அழுத்தம், குழப்பம், சண்டை, சச்சரவு அப்படின்ட்டு எதுக்கெடுத்தாலும் ஒரு கோபப்படுவீங்க. எதுக்கெடுத்தாலும் சின்ன விஷயத்துக்கு கூட கோபப்படுவீங்க. பட்டுன்னு வார்த்தை விடவே மாட்டாங்க மீனராசி. எல்லாத்தையும் அன்பு காட்டக்கூடியவங்க மீனராசி.
சட்டுன்னு கோபம் வரக்கூடிய இந்த வாரம் பட்டுன்னு ஐயா ஒருத்தர் சொல்லுவார், நம்ம பெரியவர். அவர் சொல்கிற மாதிரி சட்டுன்னு பட்டுன்னு நீங்கள் கோபத்தை காட்டினீங்கன்னா வெட்டுன்னு நம்மளை எல்லா விஷயத்திலும் நமக்கு குட்டுன்னு கொட்டுவாங்க. எனவே இந்த வாரம் குட்டுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது. கவனம், நிதானம், பொறுமை வேண்டும். குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் அரசாங்கத்திலும் பிரச்சனைகள் இருக்கும். அரசாங்கத்திலும் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா, வங்கி கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதெல்லாம் போட்டு இப்போ ஒரு இழுப்பாங்க. ஒரு ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். ஆக இந்த வாரம் பண விஷயத்தில் மிகவும் கவனம், எச்சரிக்க வேண்டும். உத்தியோகம், உங்கள் வேலையில் மட்டும் நீங்கள் காப்பாற்றிக்க பாருங்கள். ஏன்னா 4 வேறு உங்களுக்கு குரு கேந்திராதிபதி தோஷத்தில் இருக்க. ஏன்னா இந்த வாரம் வேலையிலே நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். எதிர்பாராத தொல்லைகள், சக ஊழியர் நண்பர்கள் அவர்களே பகைமை காட்டக்கூடிய ஒரு நிலை என்று இந்த வாரம் சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை. எனவே அதுவும் கவனம். குடும்பத்தில் உங்களுக்கு அதுதாங்க ஒரு பலம். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வார்கள், அன்பை காட்டுவார்கள். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும், குறிப்பாக ஆண்களுக்கு மீனராசியில் இருக்கிற ஆண்கள், ஏன்னா சந்திரன் 5க்குரியவர், அதான் பாக்கி இது பூர்வ புண்ணியாதிபதி, பஞ்சமாதிபதி. அது பெண்களால் என்றைக்குமே மீனராசிக்கு நன்மைகள் இருக்குது. ஆண்களுக்கு அப்படின்னா பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது உங்களுடைய அப்பாவால் உங்களுக்கு நன்மைகள் இருக்குது. இதெல்லாம் மீனராசிக்கு ஒரு பொருந்தக்கூடிய உண்மை. மீனராசியிலே ஆண்கள் பிறந்தால் அப்பாவுக்காகாது. மீனராசியில் ஒரு பெண்கள் பிறந்தால் அப்பா மீது அதிகமான பாசம் வைத்திருப்பார்கள். அது பெரிய ஒரு சூட்சமம். அது நீங்கள் தனியாக என்கிட்ட பேசினீங்கன்னா நான் சொல்வேன். ஆகையால் இந்த சூட்சமங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்களாக இருக்கக்கூடிய மீனராசிக்கு மனைவியால் யோகம். அதே பெண்கள் மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் ஜென்மசனி நந்தனம் இருக்குது. அப்பாவால் யோகம் பலம் இதெல்லாம் இருக்குது. எனவே இந்த வாரம் தொழில், வியாபார, உத்தியோகத்தில் கவனம், ஆரோக்கியமும் எச்சரிக்கை. 6க்குரிய சூரியன் சனியோடு சேர்க்கை பெற்று யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது மீனராசியிலே. அவங்களுக்குள்ள ஒரு யுத்தம் ஃபாரினில் நடக்கிற மாதிரி இப்போ எல்லாம் நடக்குதே, அவங்களுக்கும் துபாய்க்கும் ஈரானுக்கு என்ன சொன்னால் நான் நடந்துகிட்டு இருக்கேன். ஆகையில் இந்த வாரத்தை பொறுத்தவரை எச்சரிக்கை, நிதானம், பொறுமையும் கவனம் வேண்டும். ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறையை காட்ட வேண்டும். இந்த வாரம் சொல்ல வேண்டிய ஒரு சொல் பீஜ மந்திரம் க்ளீம் என்கின்ற மந்திரம். ஓம் க்ளீம் என்கின்ற அந்த மந்திரத்தை கூறுங்கள். அந்த க்ளீம் என்கின்ற மந்திரம் சக்தியோட அருளை பெறுவீர்கள். சக்தியோடைய மந்திரம் அது. ஐம் என்றால் சரஸ்வதி, ரீம் என்றால் லக்ஷ்மி, க்ளீம் என்றால் நம்மளுடைய பராசக்தி பார்வதி தேவி. அந்த மந்திரத்துக்கு 5க்குரிய சந்திரனுடைய யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள். மேலும் வேல்மாறலை கேளுங்கள். நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நன்மையான ஒரு யோகத்தின் தைரியத்தையும் பலத்தையும் கொடுக்கும். நலம் பெருக, வளம் பெருக. இதுவரை நாம் பார்த்தது ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி 2026 முதல் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி 2026 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்கள் ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிவரும். இது ஒரு தகுந்த ஜோர் உங்களை எடுத்து வைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவி சிவபெருமான் இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தை மறுப்புருவார் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.